ஹாய், வெல்கம் டு டிஜேஸ் ஃபேமிலி. இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உள்ள விலாக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்திருந்தோம். அதாவது மார்க்கெட் போயிருந்தோம் இல்லையா, சனிக்கிழமை. அடுத்த நாள் வந்து குடல் வாங்கியிருந்தோம். குடலுக்கு வந்து சரி நாள் வாங்கியிருந்த அந்த பயறு பட்டர் பீன்ஸ் வந்து அதில் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து சரி முட்டையை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் என்னென்னா ஒரே ஒரு குடல் தான் கிடச்சிச்சு, சரி அதுக்கு வந்து நுரையீரல் வந்து வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி வெறும் நுரையீரல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது எனக்கு எப்படி தனியாக செய்யணும்னு தெரில. அப்புறம் சரி நம்ம செட்டிநாடு ஸ்டைலாக வந்து கடலைப்பருப்பு போட்டு செய்வாங்க, ரத்தமும் நுரையீரலும் சேர்த்து செய்வாங்க. இது நுரையீரல் வந்து மட்டும் அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில. அவங்களும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சரி ஆல்ரெடி இப்படி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியுன்றதுனால நான் இப்படி சொன்னேன். சரி அதில் ஒரு சோயாபீன்ஸை போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னோடய ரொட்டீன் என்னென்னா, எப்போவும் ஒரு மாவை அரைக்கும் போது, அதாவது இட்லி மாவு அரைக்கும் போது அதோட கூட சேர்த்து ஆப்பம், தோசை மாவு, அதாவது வெந்தய தோசை மாவு, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கிறது தான் வழக்கம். இந்த வட்டம் வந்து என்னென்னா பணியாரம் செஞ்சு வச்சுருந்தேன். சரி அதுக்கு ரெடி பண்ணி அவங்க ஹஸ்பண்ட்டை கொடுத்தேன். அவங்களே கரைச்சி கையில் கொடுத்துட்டாங்க. சரி ஊற்றுன்ட்டு, பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் எப்போவுமே வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி மாவாக தெரியுதான்னு ஒரு டவுட்டும் இருக்கும். சரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டு கூட வந்து தேங்காய் சட்னி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவசர அவசரமாக. ஏன்னா அவங்களும் ஆஃபீஸ் போகணும். எனக்கு வந்து ரேஷன்களில் வந்து பாப்பா வந்து வராதவங்களாம் வந்து கைரேகை வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவசர அவசரமாக செஞ்சுட்டு போனேன். அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, ஆஃபீஸில் வந்து எனக்கு கொடுத்துருமா, நான் கிளம்புறேன் அப்படின்னாங்க. இல்லைப்பா, உங்களுக்கு அமுச்சு விட்டுட்டு அதோட வந்து ரேஷன் கடைக்கு போகணும் பாப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து குழந்தைங்கள வந்து இனி ஸ்கூலுக்கெலாம் போயிட்டுருக்க நேரத்தில் ரேஷன் கடைக்கு போக முடியாது இல்லையா, அதனால் வந்து அவசர அவசரமாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இடையில வந்து இந்த பணியார தொல்லையும் வேறு, என்னடா தெரியாமல் போட்டுட்டோமே. ஆக்சுவலாக சனிக்கிழமை மார்க்கெட் போகிற அன்னைக்கு வந்து இந்த பணியார காலையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செய்யலான்னு பார்த்தா வரப்பயே ரொம்ப சோர்வாயிருச்சு. வந்து உக்காந்தோன்னே இந்த காய்கறி எப்படி தான் எடுத்து வைக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ திக்கி பணியாரத்தை சுட்டு கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப பிளாக் கலராக இருந்துச்சு. இந்த சட்டி என்னென்னா ஒரு தடவை சூடு பண்ணிட்டோம்னா அந்த இண்டாலியமில் திரும்பி வந்து சிம்மில் தான் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. குடல் குழம்பு சரி குக்கரில் ஈஸியாக வச்சு விட்லான்னு, கண்டிப்பாக வந்து குக்கரில் வந்து ஈஸியாக வைக்க முடியாது. ஏன்னா எல்லோரும் சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் வந்து நிறையா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சட்டியில் மாற்றிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பணியாரம் செஞ்சுட்டு அத்தைக்கும் வந்து மாடியில் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதான் இது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா திடீர்னு வந்து ஏம்மா சாதம் செஞ்சுட்டே அப்படின்னு, ஐயோ மறந்துட்டிங்கன்னு சாதத்தை வச்சு அதுக்கப்புறம் குழம்புலாம் தாளித்து விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. எனக்கு ஒரே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் என்னென்னா, இந்த நுரையீரலில் வந்து சோயாபீன்ஸ் போட்டு வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு புதுசுன்றனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க. சாப்பாடு ரெடி பண்ணி கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பணியாரத்தை ஊற்றி எனக்காக சுட்டு எடுத்தேன். ஏன்னா வந்து வந்த பணியாரம் எனக்கு சரியாக வரல. அதுக்கப்புறம் திரும்பி நல்லா எனக்கு சுட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்டை 10 மணிக்குன்னு சொல்லிட்டு 10:30க்கு தாங்க ஆஃபீஸ்க்கு அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரேஷனுக்கு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் உட்காந்து 1 மணிக்கு கிளம்புனேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால உட்காந்து பொறுமையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். என்னமோ தெரிலங்க, எனக்கு மட்டும் தோசை தோசை, அதாவது இந்த பணியாரம் இந்த மாதிரி செய்யும்போது ஏதாவது பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் கருப்பு கலராக வந்துடுங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. என்னடா இதுன்னு அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக செஞ்சேங்க இன்றைக்கி வந்துட்டு. அதுக்கப்புறம் பிள்ளைங்கள வந்து கிளப்பிட்டு என் பையன் டோனி சுவாத்தி 2 பேரையும் கிளப்பிட்டு மெதுவாக கிளம்பி அப்படியே ரேஷன் கடைக்கு கிளம்பிட்டு இருந்தோம். என் பக்கத்தில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் வந்து என்னென்னா பயங்கர வெயிலுங்க. ஆல்ரெடி வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் கிச்சனில் வேலை பார்த்ததுலையே. இதில் வேறு வெளியே வேறு ரேஷனுக்கு போயிட்டு இருந்தோமா, என் பையன் பாப்பாலாம் வெளியே போயிட்டு இருந்தோமா, அப்படியே ரேஷனுக்கு போனோங்க. கைரேகை வச்சாங்க பாப்பா தம்பியெல்லாம்.
தம்பிக்கு வந்து 2வது கண்ணில் பார்க்குறதுப்போ நல்லா வந்து விழுந்துருச்சு. ஆனால் வந்து பாப்பாவுக்கு வந்து கைரேகையில் வச்சுமே அதுக்கப்புறம் கண்ணில் பார்த்துமே விழுகலை. அவர் சொன்னார், போச்சு நல்லா முறைச்சி பாரு, அந்த இதில் வந்து நல்லா முறைச்சி பார்த்தா அதுக்கப்புறம் விழுந்துருச்சு. நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம், பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச்.